அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. ரயில்வே வேலை அப்படின்றது உங்களோட கனவா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வேலைவாய்ப்பு சம்மந்தமாக போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் 2025 இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா 29/3/2025 அன்று வெளியாகிருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 12/4/2025 11/5/2025 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி நாள் 13/5/2025. நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்களா, அதை அதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான நாள் பார்த்திங்க அப்படின்னா 14/5/2025 23/5/2025 வரை நீங்கள் அப்ளிகேஷனை எடிட் பண்ணலாம். வேகன்சி லிஸ்ட்டு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பே லெவல் 2, இனிஷியல் பே அதாவது பேசிக் 19,900 இருக்கும். அதர் அலவன்சஸ்லாம் சேர்த்துனா உங்களுக்கு ஒரு 35,000 இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்க அப்படின்னா A1 அப்படின்ற கேட்டகரியில் இருக்கணும். ஏஜ் 1/7/2025 அன்று 18 வயதிலிருந்து 30 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். டோட்டல் வேகன்சி காலி பணியிடங்கள் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 9,970 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 1/7/2025 அன்று 18 வயதிலிருந்து 30 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கலாம். SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. OBC நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸுக்கு நீங்கள் சர்வீஸ்லேருந்து அதாவது அன்ரிசர்வ்டு EWSக்கு நீங்கள் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி 3 இயர்ஸ் தராங்க. OBC NCL அதாவது நான் கிரீமி லேயருக்கு 6 வருஷமும், SC/ST எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டுக்கு 8 வருஷமும் தராங்க. அதே மாதிரி ஃபீமேல் விடோவுக்கு அன்ரிசர்வ்டு EWSக்கு 35 வயதும், OBCக்கு 38 வயதும், SC/ST கேண்டிடேட்ஸுக்கு 40 வயது வரை உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அடுத்து நம்ம டேட் ஆஃப் பர்த் பார்க்கலாம். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் குரூப் ஜென்ரல் கேட்டகரிஸில் 18லேருந்து 30 வயதுக்குள், அதாவது 2/7/1995 1/7/2007 பிறந்தவராக இருத்தல் வேண்டும். OBC கேட்டகரியில் இருக்கவங்க 2/7/1992 பிறகும், SC/ST கேண்டிடேட் 2/7/1990 பிறகும் பிறந்தவராக இருத்தல் வேண்டும். அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். மெட்ரிகுலேஷன் அல்லது SSLC ஸ்டேட் போர்டிலேருந்து நீங்கள் 10th வரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ITIலேருந்து NCVT ஆர் SCVTயில் ட்ரேட்ஸ் ஆஃப் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்ரைட் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், ஒயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆர்மேச்சூர் காயில் வெண்டர், மெக்கானிக் டீசல், ஹீட் இன்ஜின், டர்னர், மெஷினிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக், இதிலிருந்து நீங்கள் எதுலையாவது ஒன்றில் ITI கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது மெட்ரிகுலேஷன் SSLC ப்ளஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ்ஷிப் இன் த ட்ரேட்ஸ் மென்ஷன்ட் அபவ் முடிச்சிருக்கணும். அல்லது மெட்ரிகுலேஷன் SSLC ப்ளஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதோட காம்பினேஷனில் ஏதோ ஒரு ஸ்ட்ரீமில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அல்லது மேலே இருக்க டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி, இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டேஜில் இருக்குது. ஸ்டேஜ் 1 ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் CBT டெஸ்ட் 2 இருக்கும். தேர்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஃபோர்த்து ஸ்டேஜ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபிஃப்த்து ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CBT எக்ஸாமோட பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பார்க்கலாம். எக்ஸாம் டைம் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 60 minutes. நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா 75 கொஷின்ஸ் இருக்கும், 75 மார்க்.
ஒரு கொஷினுக்கு 1 மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. இதில் நீங்கள் 3 கொஷின்ஸ் ராங்காக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க் நெகட்டிவில் போகும். நார்மலைசேஷன் இருக்குது. மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் ஆகிறதுக்கு அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு 40%, ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கு 30%, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 30%, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 25% வந்து நீங்கள் வந்து மினிமம் பாஸ் ஆகிறதுக்கான மார்க்காக இருக்கும். சிபிடி 1ஓட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 4 டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸ் வரும். இது எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்க கொஷின்ஸ் மட்டும்தான் வரும். சிபிடி 1 கிளியர் பண்ணவங்களுக்கு சிபிடி 2க்கான கால் லெட்டர் வரும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேஸில் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆனவங்களில் மொத்தம் வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சிக்கு 15 பேர் அப்படின்ற விதத்தில் வந்து உங்களுக்கு சிபிடி 2 எக்ஸாமுக்கான கால் லெட்டர் தருவாங்க. சிபிடி 2 எக்ஸாமோட சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். டோட்டல் எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 30 நிமிடங்கள். மொத்தமாக 175 கொஷின்ஸ் இருக்கும். பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். பார்ட் ஏல 90 நிமிஷம் நடக்கும். இதில் 100 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். பார்ட் பி அப்படின்றது 60 நிமிஷத்தில் வந்து 75 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும். இங்கே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதாவது 3 கொஷினுக்கு 1 மார்க் அப்படின்றது வந்து நெகட்டிவில் போகும். அதே மாதிரி இங்கே மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு 40%, ஓபிசிக்கு 30%, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 30%, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 25% வந்து உங்களுக்கு மினிமம் எக்ஸாம் பாஸ் பர்சன்டேஜாக இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 2 எக்ஸாமில் பார்ட் ஏல நீங்கள் எடுத்த மார்க்ஸோட மெரிட் லிஸ்ட்டையும் நீங்கள் சிபிடி பியில் பார்ட் பியில் பாஸ் ஆனதை வச்சு நீங்கள் சிபிஏடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் எடுத்துருக்க ஸ்கோர்ஸையும் பொறுத்து உங்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்கோ அத்தனை கேண்டிடேட்ஸை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. ஒரே மார்க்கை வந்து 2 கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜுக்கு க்ரைட்டீரியாவை வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது யாருக்கு வயது அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து கிளியர் பண்ணணும். அப்புறம் அட்டண்டன்ஸ் கிளியர் பண்ணணும். அப்புறம் உங்களோட கேரக்டர் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் மெடிக்கல் ஃபிட்னஸ். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா A1 கேட்டகரியில் இருக்கணும். ஜென்ரல் ஃபிட்னஸ் வந்து ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸில் இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது கண் பார்வை டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 6/6 அப்படின்ற விதத்தில் வித்தவுட் கிளாஸ் அதாவது நீங்கள் கண்ணாடி போடாமல் இருக்கணும். வித் ஃபாகிங் டெஸ்ட்டும் இருக்கும். மஸ்ட் நாட் அக்செப்டட் ப்ளஸ் 2D இருக்கும். அதே மாதிரி நியர் வெர்சன் வந்து SN 0.6 வித்தவுட் கிளாஸ் அதாவது நீங்கள் கண்ணாடி போடாமல் 0.6 அப்படின்ற விஷனில் வந்து உங்களுக்கு வந்து கிட்ட பார்வை இருக்கணும். அதே மாதிரி மஸ்ட் பாஸ் டெஸ்ட் ஃபார் கலர் விஷன் அதாவது கலர் பிளைண்ட் இருக்கக்கூடாது. பைனாகுலர் விஷன் இருக்கும். ஃபீல்டு விஷன் இருக்கும். அதே மாதிரி நைட் விஷன், மெசோஃபிக் விஷன் அப்படின்ற டெஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து கட்டாயம் பாஸ் ஆகணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோகிராஃப் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 35 mm × 45 mm அப்படின்ற சைஸில் 50லேருந்து 150 KBக்குள்ளே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். ஸ்டாண்டர்ட் சிக்னேச்சர் உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரன்னிங் லெட்டரில் மட்டும்தான் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும். கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. அந்த இமேஜோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 30லேருந்து 49 KBக்குள்ளே இருக்கணும். அதோட ஃபிக்சல் பார்த்திங்க அப்படின்னா 140லேருந்து 60 ஃபிக்சலுக்குள்ளே இருக்கணும். அதாவது 35 mm வித்தும் 20 mm ஹைட்டும் இருக்கணும். SC/ST சர்டிஃபிகேட் நீங்கள் SC/ST கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். அதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 400 KBக்கு கீழே மட்டுமே இருக்கணும். இது வந்து லேட்டஸ்ட்டாகவும் வேலிடாகவும் இருக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து நம்ம எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் ஓபிசியில் இருக்கவங்களுக்கும் 500 ரூபாய் வந்து எக்ஸாம் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 400 ரூபாய் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஸ்டேஜ் 1 சிபிடி எக்ஸாம் எழுதுகிறப்ப பேங்க் சார்ஜஸ் போக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி SC/ST கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல்,
டிரான்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்லி பேக்வேர்டு கிளாஸ். இதில் வந்து எக்கனாமிக் பேக்வேர்டு கிளாஸ் வந்து ஓபிசின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 250. இந்த ரூ. 250 ஃபீஸையும் நீங்கள் வந்து ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுதுகிறப்ப ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்பயே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆர்ஆர்பியோட அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டோட வேகன்சி லிஸ்ட்டு பார்க்கலாம். ஜோன் வைஸ் பார்க்கலாம். நமக்கு வந்து சென்னை, ஸோ சதர்ன் ரயில்வேல எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சதர்ன் ரயில்வே பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டுக்கு 155 வேகன்சியும், எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 56 வேகன்சியும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 37 வேகன்சியும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 73 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 41 வேகன்சியும், டோட்டலாக 362 வேகன்சி இருக்குது. இதில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 31 வேகன்சி இருக்குது. டோட்டலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்னை ஜோனுக்கு 399 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.